ஜெர்மன் சான்சலர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் இவர் என்ன சொல்லியிருக்காரு, இம்மிடியட் இன்ட்ரெஸ்ட்டை நாங்கள் இந்த விஷயத்தில் காட்ட விரும்புகிறோங்க. இட் மீன்ஸ் இந்த அமைதியை நோக்கி நம்ம பார்ட்டி ஃபுல்லாக முன்னேறிட்டு இருக்குல்ல, நம்மளோட ஒட்டுமொத்தமான ஐரோப்பிய நாடுகள், இதை பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் எஸ்கலேட் பண்ணி கொண்டு போயிட்டுருப்போம். இப்போ நமக்கு தேவை சீக்கிரமான டிப்ளமேட்டிக் அக்ரிமெண்ட் தான். அது மட்டும் கிடச்சிட்டா போதும். அது எங்கே கிடைக்கும்? அமெரிக்கா ஈரான் டீல் போட்டால் அது நம்மளுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக அமெரிக்க ஈரான் டீலுக்கு ஒரு ஹிஸ்டாரிக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கதா சொல்கிறாரு. இந்த தருணத்தை மிஸ் பண்ணிட்டா இதுக்கப்புறம் எப்போ டீலை போடுவீங்கன்னு தெரியாது, திரும்ப எப்போ உலகம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும் தெரியாது. அதனால் இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஒரு நல்ல செய்தி நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது என்ன தெரியுமா? டோல் ஃப்ரீ ஹார்மோஸ். ஈரான் சொல்லிச்சுல, டோல் கட்டணம் ஹார்மோஸில் வசூலிக்கப்படும்னு சொல்லிட்டு. ஆனால் யூரோப் என்ன கேட்குறாங்க தெரியுதா? எப்பா காசு வாங்காமல் கப்பல்களை போக விட்டுருங்கப்பா அப்படின்றாங்க. ஈரான் போட்டிருக்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு பேரலுக்கு $1 அப்படின்ற விதத்தில் வசூலிப்பாங்க. அப்படி இல்லையா ஒரு கப்பலுக்கு 12 கோடி ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்பில் இதை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே கொடுக்க மாட்டோம், அதனால முடியாதுன்றதான் ஐரோப்போட ஸ்டாண்டாக இருக்குது. இப்போ தெரியுதா எதுக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு? எங்களோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்குல்ல, அவங்க இந்த மைண்ட் கிளியரிங் வேலைக்கு அனுப்பி வைக்கப்படுவாங்கன்னு ஜெர்மன் சைடில் ஒரு சொல்லியிருக்காருங்க. ஸோ எல்லாருமே ஈரான் படை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு போல அங்கே இருக்க மைண்ட்ஸை ஃபுல்லாக கிளியர் பண்ண தான் ஒன்று சேர்ந்துருக்காங்க.